ஹாய் கைஸ், இந்த வீடியோல ஆங்குலரோட ரிசால்வ் தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு கேன் ஆக்டிவேட் டீஆக்டிவேட் மாதிரி ரவுட்டரோட ஒரு ஆப்ஜெக்ட். ரிசால்வ் வந்துட்டு மெயினா டேட்டா ப்ராசஸிங்க்கு தான் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டேட்டா ஃபெச் பண்றது, அந்த ரவுட் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு முன்னாடி காம்போனன்ட் வந்துட்டு ரெண்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாவை கெட் பண்ணணும்னா நம்ம ரிசால்வ் யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்க முடியும். இங்க லிஸ்ட் யூசருக்கான டேட்டாவை நான் ரிசால்வ் தான் கெட் பண்ணியிருக்கேன். யூசர் சர்வீஸ்ல வந்துட்டு ரிசால்வ் மெத்தட்ல வந்துட்டு நான் டேட்டாவை கெட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டாவை தான் வந்துட்டு அந்த காம்போனன்ட் லிஸ்ட் யூசர் காம்போனன்ட்ல வந்துட்டு ஆக்டிவேட்டட் ரவுட் யூஸ் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி கெட் பண்ணி ஷோ பண்ணியிருக்கேன். அதை ப்ரௌசர்ல பார்க்கலாம். இப்போ நான் ஆட் யூசர்ல இருந்து லிஸ்ட் யூசர் ஸ்கிரீனுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ரிசால்வ் மெத்தட் தான் கால் ஆகுது. அதுல கால் ஆயிட்டு அங்க கொடுத்துருக்க லாஜிக்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு எனக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காம்போனன்ட்ல சப்ஸ்கிரைப் ஆகுது. டேட்டாஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு யூஏ வந்துட்டு ரெண்டர் ஆகுது. இங்க நம்ம டேட்டா இல்லாத கேஸே வந்துட்டு சர்வீஸ்லயே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இதுவே வந்துட்டு நம்ம காம்போனன்ட் எல்லாம் எல்லா லாஜிக்ஸும் எழுதுறோம்னா அந்த காம்போனன்ட்க்கு ரீடைரக்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்கதான் நமக்கு நோ டேட்டா ஃபவுண்ட்ங்கிற ஒரு லாஜிக்ஸே நம்ம எழுதி அகைன் யூசரை வந்துட்டு ஆட் யூசர் ஸ்கிரீனுக்கு ரீடைரக்ட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் லிஸ்ட் யூசர் கிளிக் பண்ணும்போதே டேட்டாஸ் இல்ல அப்படின்னா அவங்கள ஆட் யூசர் ஸ்கிரீன்லயே வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். இது வந்துட்டு யூசருக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.